ஐயோ அடியாத்தே. திருட்டுத்தனம் பண்ணி ஓடி ஓடி ஒழிஞ்சா உன் கைய பிடிக்காம வேற எதை பிடிப்பாங்களா? திருட்டுத்தனமா? ஆமா, பால்ல தண்ணி கலந்தியே அது, வெள்ளப்பூவுக்கு பச்சை அடிச்சியே அது, என்னை ஏமாத்தி பணம் வாங்கினியே அம்மா கருத்தம்மா அது. அப்படி அதுவா? இவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்றிய, விவரம் இல்லாம இருக்கியல. ஒரு வாரமா ஊருக்குள்ள அடமலை, மாட்டுக்கு சலதோஷம், அதுதான் பால் தண்ணியா பீச்சுது. மாட்டுக்கு ஜலதோஷமா? வெரி குட் வெரி குட். அது மட்டுமா, மழையில பூ நனைஞ்சு லேசா கலர் சாயம் போயிருச்சு, அதுக்கு எங்களை குத்தம் சொன்னா எப்படி? இப்போ நீங்க சவுளி கடைக்கு போய் சட்டை துணி வாங்குறீங்க, அதுல லேசா கலர் சாயம் போயிருச்சுன்னா திரும்பி கடைக்காரன் வாங்குவா? அது போல நாங்களும் பூ சாயம் போச்சுன்னா திரும்பி வாங்க மாட்டோம். அப்போ பணத்துக்காக எது வேணா செய்வ. என்ன பாக்குற? உங்களை மாதிரி வசதியானவங்களுக்கு காசு பணம் பெரிய விஷயம் இல்லையா? இல்லாத எங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். ஒரு தோடு மூக்குத்தி வாங்க வக்கில்லாத கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க எத்தனை பேர்னு உனக்கு தெரியுமாயா? நான் பாலை வித்து, மோரை வித்து, களை எடுத்து, காலனா அரையனான்னு சேர்த்த காசுல தான் என் அக்காளுக்கு கல்யாணமே முடிச்சோம். இப்ப என் அக்கா வயிற்று புள்ளக்காரி, நாளைக்கே அதுக்கு ஒரு புள்ள பிறந்தா நான் தாயா நகை நட்டு செஞ்சு போடணும். அதுக்கு தாயா பணம் சேர்க்கிறேன். உழுதவனுக்கு கலப்பு மிச்சம், இறைச்சவனுக்கு சால மிச்சம்பாங்க. எங்க அப்பனுக்கு அது கூட மிச்சம் இல்லையா? சாரி கருத்தம்மா, நான் விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன். உங்களை மாதிரி ஆம்பளைங்க பொம்பளைங்களை கட்டிக்க காசு பணம் கேட்கறதுனாலதான் எங்களை மாதிரி பொம்பளைங்களை நாயை விட கேவலமா மதிக்கிறா. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தன் காசு பணம் நகை நட்டு எதுவுமே வாங்காம உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னான்னா நீ அவனை கட்டிக்க சம்மதிப்பிய? இந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு கேனட் சொல்லி முடி. நான் தான் அந்த கேன. என் நேசம் சொல்லும் உண்மை இந்த இதழில் புரிகிறதா? தாயே, நிறமாசக்கார புள்ள இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? கை கழுவிட்டு வாதாயி. அட இங்க வான்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு பாப்போம். என்ன வாங்கிட்டு வந்திருக்க போறீங்க? வழக்கம் போல எனக்கு பிடிக்கிற தட்டு முறுக்கும் காரா சேவம் தானே. அதுதான் இல்ல, இந்த தடவை உனக்கு பாய்க்கடை கோழி பிரியாணி வாங்கியாந்திருக்க. நிறமாசக்காரி, வாய்க்கு ருசியா நல்லது பொல்லது தின்னா தானே வயிற்றுல இருக்கிற புள்ள நல்லா இருக்கும். இந்தா. ஏது மாமா இது வாங்குறதுக்கு உங்களுக்கு பணம்? அந்த கூத்த ஏன் கேக்குறதாயி? அந்த கஞ்சச்சிரிக்கு 2 ஆட்டுக்குட்டியை விற்க சொல்லி என்ன சந்தைக்கு அனுப்புடா. நான் போகும்போது 2 வெடக்கோழியை பிடிச்சுக்கிட்டு போய் பாய்கறிலேயே வித்து விட்டேன். அதுல வாங்கிட்டுதான் இது. அப்படி போடு என் சக்க நானா. வெடக்கோழிகளை காணமேனு வீதி வீதியா தேடிட்டு வந்தா வெடக்கோழி இங்க பிரியாணியா வந்து நிக்குதோ? ஏண்டி திருட்டு பயம் அவள, இதெல்லாம் உன் ஏற்பாடா? இப்படி எல்லாம் கோழி பிரியாணி தின்னுதான் உன் உடம்ப வளர்க்கணுமா? பிச்சைக்கார பயம் அவள. நிறமாச புள்ளைய போய் இந்த அநியாயம் பண்றப்ப
நீ ஒரு பிள்ளைய பெத்தவதானடி. ஓஹோ, மருமகளுக்கு ஓசாரத்துக்கு வாரீங்களோ? ஏயா உப்புக்கு துப்பு கட்ட மனுஷா, நான் மாசமா இருந்தப்ப ஒரு நாளாவது நீ உங்க ஆத்தா அந்த கோணவாய் சிரிக்கும் ஒரு வா நல்ல கஞ்சி ஊத்திருப்பீங்களா? இப்ப மருமகளுக்கு மட்டும் திருட்டு பிரியாணி கேக்குதோ? உனக்கு நான் பொண்டாட்டியா இல்ல இவ பொண்டாட்டியா? மருமகளாடி அவ, மகடி மக, அவளும் போய் வச்சிருக்கியான்னு கேட்டிய உடாக்குல பாம்பு கொத்த. இந்த வியாபாரம் செஞ்சதுக்கு சாராயம் காய்ச்சி தான் நாலு காசு சந்தைக்கா போய் வரவ உன் மருமக மூணாவதும் பொட்டையத்தான் பெத்து போட்டா. நீ கடைசி மட்டும் காய்கறி வித்து காசு அரை காசு சேர்த்து வை. எங்கதான் புடிச்சியோ இந்த மருமக. என் காடி இப்பவும் உன் மருமக உன் தலையில இடிய தூக்கி போட்டு பாரு. அவனு அழுவுறா, கொஞ்சம் தொட்டிலாட்டி விடுமா? விரிஞ்சு போச்சுலா விருசம் பழம், பொழப்பு பொழந்து போயிரும். மூதேவி, மூணாவது பொட்டையா பிறந்தது தெரிஞ்சதும் மூச்சு அடக்கி கொண்டு இருக்க வேண்டியதானே? நாங்க வர வரைக்கும் காத்திருந்தியாக்கும். காசுலக்கார கருப்பாய். வேணாத்து, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிவிடாதீங்க. நான் கூலி வேலை செஞ்சாது என் பிள்ளைக்கு கஞ்சி ஊத்தி காப்பாத்திக்கிறேன். கஞ்சி ஊத்திட்டா மட்டும் போதுமாடி வெறும் பயம் அவளை. உன்ன மாதிரி மூலியானா கட்டிக்கிறதுக்கு என் மாவு மாதிரி எந்த இழிச்ச வாண்டி கிடைப்பான்? அருகமான புள்ளைய பெத்துட்டா. பீட ஒழிஞ்சதுன்னு தலையை முழு தண்ணி அரைச்சு வைக்கிறேன். ஏல அந்த பொட்டைய பெத்த மகராசி நீதானா? பின்னாடி சாக போற பொட்டை கழுதைக்கு பாலு. வேணாயா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பிள்ளைய ஒண்ணு செஞ்சிடாத, என் பிள்ளைய விட்டுறியா? கொப்பை விட்டு சீரு வருது. நானு பொட்ட கழுதை. பெத்த பிள்ளைய வச்சு காப்பாத்த வக்கு இல்லாத பொட்ட பயல. இத என் கூட படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. என் புள்ள மேல கைய வச்ச அப்புறம் புருஷன் கூட பார்க்க மாட்டேன். கட்டினவனே மிரட்டியா? முதல்ல உன்னை தீத்து போட்டு தாண்டி மறுவேலை. எங்கடி ஓடுற புள்ளைய தூக்கிட்டு? வாடா முண்டுக்கு பயலே, பொசகட்ட சீக்கி என் புள்ளைய தொட்டிங்க சங்கரித்துருவேன். நாலாம் ஜாதிக்கு பிறந்தவளை அறுத்துடு அடி. அரடி பாக்கலாம், அரடி. அவ சத்தம் போட்டு ஊரை கூட்டு வாடா. கருத்தம்மா, என்ன சத்தம்? ஒண்ணு இல்லப்ப, மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி, பேசாம படு. ஏடு வட்ட கழுத எந்திரடி. ஆத்தே, இல்ல தவசி, பேச்சு மூச்ச காணமுடா. செத்துட்டா போல இருக்குடா. கதவு மூடுறா, கதவு மூடு. நான் நெல்லு கொண்டாடா, இதை முடிச்சிடுவோம்.